ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது மகா, அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்காம போயிட்டேனே. அவங்க வாயால அகிலா தான் அவங்க வீட்டு மருமகன் சொன்னப்போ அவங்க முகத்தை நான் பார்த்திருக்கணும். ச்சே, மிஸ் பண்ணிட்டேன். நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கிராமம் கிடைச்ச மாதிரி கோயில்ல பத்திரிக்கை வைக்க போன இடத்துல அகிலா அவங்க சொல்லிருக்காங்க பாரு. அகிலா தான் என் மருமகன் ஒரு வாட்டி சொன்னா கூட பரவாயில்ல. அண்ணி பக்கத்துலயே நின்னுக்கிட்டு அம்மா என்ன சொல்ற, அம்மா என்ன சொல்றேன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பவும் அத்தை ஸ்ட்ராங்கா அவ்வளவு கான்பிடென்டா அகிலா தான் என் வீட்டு மருமகன், அகிலா தான் என் வீட்டு மருமகன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா வேணுமாஹா. உங்க அத்தைக்கு அந்த ஆத்தாவே சொல்ல வச்சுட்டா கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது. நீ வேற விஜய், மாமா வேற இதையே சொல்லி சொல்லி அத்தைய கடுப்பேத்திட்டே இருந்தாரு. அப்படி ஒரு ஆள் வேணும் இல்ல மகா. ஆடு நாட்டத்துக்கு இப்ப மொத்தமா மொக்க வாங்கிக்கிட்டாங்க பாத்தியா. ஏய், அதுக்கு முன்னால நிறைய பேசிட்டாங்க விஜய். பாவம் அம்மா எந்த தப்பும் செய்யாம ஒவ்வொரு தடவையும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்க பேசுறப்ப ஏன் மகா அம்மா அமைதியா இருக்காங்க? திரும்ப நல்லா குடுக்க சொல்லு. எல்லாத்துக்கும் திரும்ப பதில் கொடுத்தாதான் உங்க அத்தை எல்லாம் அடங்குவாங்க. அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஒரு வார்த்தை பேசுறதுக்கே 10 தடவை யோசிப்பாங்க. அத்தை கிட்ட பேசுவாங்களா? அதுவும் அத்தை காசு பணம்னு பேசும்போது அவங்களால எதுவுமே பேச முடியல. எல்லாத்தையும் விட முக்கியமா அம்மா என்ன நினைச்சு எனக்காக தான் அளவுக்கு மீறி பொறுமையா போறாங்க. பதில் பேசுறது விஷயம் இல்ல, அதுக்கு முன்னால அத்தை பேசிடுறாங்கல்ல, அந்த வார்த்தைகளை தாங்கிக்கவே முடியல. அகிலா எனக்கு ரொம்பவே அழுதுட்டா. அகிலாவும் கதிரும் தான் மகா இருக்கிறதுலே ரொம்ப பாவம். ஆமா விஜய், அகிலா கதிர் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல, அது மெதுவாவே நடந்தாலே போதும். ஆனா மேக்னாவை முதல்ல அடிச்சு விரட்டணும். ஆனா அந்த பிரவீன் கையில கிடைச்சும் மிஸ் ஆயிட்டான் பாரு. அது சரி, அகிலாவோட காலேஜ் விஷயம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? நான் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தா டிசி கொடுத்துருவோன்னு சொல்லி நாளையில இருந்து அகிலாவை காலேஜுக்கு வர சொல்லிருக்காங்க. எல்லாம் அந்த அஸ்வின்னால. எப்படி யோசிச்சு அகிலாவை வர வச்சுட்டான் பாரு. எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டி வரும் விஜய். அண்ணா, சொல்லுமா. வண்டியை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. என்னாச்சு மகா? என்ன மகா? ஒரு நிமிஷம் வா, நான் சொல்றேன். என்ன மகா? அங்க பாரு. மகா, ஏய், இது இந்த பிரவீன் தானே? அவனே தான் விஜய். ஆமா மகா, அவனே தான். அப்போ ஒருவேளை இதுதான் அவன் ஏரியாவா இருக்குமோ? இருக்குமோன்னு சந்தேகமெல்லாம் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த ஏரியா தான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற மகா? இந்த போர்டுல இருக்கிற மத்த பசங்க போட்டோஸ் பாத்தியா? ஆமா. விஜய், அங்க பாரு. அவங்களே தான் மகா. அப்ப இந்த பிரவீனும் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். ஆனா அவன் எங்க இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பசங்களை கேட்டு பாப்போம். வா.